சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பழைய சாதம் தான் சாப்பிட்டு இருந்தோம். நாள் வந்து நைட்டுக்கு ரெடி பண்ண சாதம் எல்லோரும் சாப்பிட்டது போக கொஞ்சம் மீதமாயிருச்சு. அண்ணன் சொன்னாங்க, இதில் தயிர் ஊற்றி வச்சோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், நான் எவ்ரிடே மார்னிங் அப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே தயிர்லாம் ஊற்றி வச்சுட்டேன். காலையில் பார்க்கும்போது நல்லா அது ஊறி சூப்பராக இருந்துச்சு. அதை மறுபடியும் வந்துட்டு உப்பெல்லாம் போட்டு கையாலே கரைச்சி அது கூட சின்ன வெங்காயம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நெத்திரி பொடி, அத்தை வீட்டிலே ரெடி பண்ண ஊறுகாய் இதெல்லாம் வச்சு காலையில் சாப்பிட்டுருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை சாப்பிட்டு ரொம்ப நாளும் ஆச்சு. பழைய சாதம் சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்டெல்லாம் காலேஜ் டைமில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த காலம்லாம் மறக்கவே முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் ரைஸே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அன்றைக்கி லஞ்சுக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி, அண்ணன் சமைச்ச இறால் தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு இருந்தோம். பிரியாணியோட ரெசிபி இன்னும் 2 டேஸில் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.